வணக்கம். லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ஸ் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து நிறையவே குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3% கிட்ட குறைஞ்சிருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து தங்கமும் வெள்ளியும் ஆல்மோஸ்ட் ஆல் டைம் ஹைஸை வந்து ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நார்மலாக ஒரு இன்வெஸ்டருக்கு என்ன தோணுன்னா வந்துட்டு நம்ம வந்து தங்கமும் வெள்ளியும் வாங்கணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் தான் இருக்கும். பட் நார்மலாக வந்து ஒரு குட் இன்வெஸ்டர் என்ன பண்ணணும்னா வந்து எங்கே வந்து நமக்கு அதிகமாக க்ரீட் இருக்கோ, இன்றைக்கி வந்து தங்கம் வெளியில் இருக்க மாதிரி இடத்த வந்து நம்ம வந்து தவிர்த்துட்டு, எங்கே வந்து நிறைய ஃபியர் இருக்கோ, இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க மாதிரி ஃபியர் இருக்கும்போது அங்கே ஃபியர் இருக்க இடமா நோக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து சீப்பான ரேட்ஸில் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேக் பண்ணுவோம். நமக்கு வந்து அது கொஞ்சம் டைம் கொடுக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நல்லா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எதனால் இந்த ரீசன் இன்றைக்கி வந்து தங்கமும் வெள்ளியும் ஏறுது பட் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் இறங்குதுங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன் இறங்குதுன்னா முக்கியமான காரணம் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 1 வீக்காக வந்து அவர் ரொம்ப இந்த கிரீன்லேண்டை வந்து நான் வந்து ஆக்கிரமிக்கணும். ஸோ இது வந்து கிரீன்லேண்டுங்கிறது வந்து டென்மார்க்குக்கு சொந்தமான ஒரு இடம். பட் ஆனால் வந்து எனக்கு இது எங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நான் வந்து இந்த நாட்டை நான் வாங்கிக்கிறேன், அப்படி நீங்கள் எங்களுக்கு இந்த நாட்டை கொடுக்கலன்னா வந்து நான் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மேலே நான் டேரிஃப் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அமெரிக்காவும் யூரோப்பியன் கண்ட்ரீஸும் வந்து ரொம்ப நெருங்கிய ஒரு ஆலைஸ். அவங்க வந்து எல்லாருமே வந்து ஒன்றா எடுக்கக்கூடிய ஒரு நெருக்கமான உறவுடைய ஒரு இரு கண்ட்ரீஸ். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டிங் போக்கு எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்படிங்கும்போது வந்து ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸஸ் வந்து குறையும். பட் அதே நேரத்தில் ரிஸ்கி அசெட்ஸான கோல்டு சில்வரும் ஏறும். பட் ஆனால் வந்து இது வந்து தொடர போகிறதில்ல. நம்ம ஆல்ரெடி வந்து இது ட்ரம்ப் டேரிஃப் இதுலேயும் போன வருஷம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து ப்ராப்ளி இன்னும் ஒரு ஃபியூ வீக்ஸ் இல்லை ஃபியூ மந்த்ஸில் வந்து இந்த இஷ்யூ வந்து சார்ட் அவுட் தான் ஆக போகுது. ஸோ அந்த மாதிரி சார்ட் அவுட் ஆகும்போது அந்த டைத்தில் வந்து இந்த ட்ரேட் ரிவர்ஸ் ஆகும். கோல்டும் சில்வரும் எதர் குறையும் இல்லை இதே லெவலில் இருக்கும். பட் ஆனால் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ விழுந்த லெவல்ஸ்லேருந்து கண்டிப்பாக நிறையாவே ஏறும். ஸோ அந்த மாதிரி அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும்னா இந்த மாதிரி டைத்தில் வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட எஸ்ஐபிஸை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இன்னும் அதிகமாக நம்ம எஸ்ஐபிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே நேரத்தில் எதுவும் லம்சம் பண்ண முடிஞ்சால் அதுவும் நம்ம பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், கைட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம சீட் ஃபினான்ஷியல் நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம உங்களுக்கு கைட் பண்ணலாம். தேங்க்யூ.